அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. தினமும் காலையில் தண்ணீர் குடிக்கும்போது இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். 24 மணி நேரத்தில் மேஜிக் போல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். லட்சக்கணக்கான பேர், பல லட்சம் பேர் பலன் கண்ட அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும், எதுவுமே கிடையாதுங்க. தினமும் நீங்கள் காலையில் ஏந்திரிக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் ஏந்திரிச்சோன்னையுமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அது வார்ம் வாட்டராக இருக்கலாம், லெமன் வாட்டராக இருக்கலாம், எந்த விதமான தண்ணீராக இருந்தாலும் சரி. காலையில் நீங்கள் முதல் முறையாக குடிக்க போகிறீங்க பாருங்கள். அந்த தண்ணீரை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள். இந்த அளவுக்கு அற்புதமான பலனை உங்கள் வாழ்க்கையில் இது கொடுத்தே தீரும். நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது. தினமுமே நீங்கள் காலையில் ஏந்திரிக்கிங்க பாருங்கள். ஏந்திரிச்ச உடனே எல்லாருக்குமே தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அது ஐஸ் வாட்டராக இருந்தாலும் சரி, நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வார்ம் வாட்ரு, இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணீரில் எலுமிச்சம் சாறு கலந்து குடிப்பாங்க. வேறு ஏதாவது தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கும்போது அந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை 11 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இது ஏற்படுத்தியே கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் கேட்கறது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை இது வரைக்குமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை, எதை செய்தாலும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது, எதை தொட்டாலும் எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கலை அப்படின்றவங்க தாராளமாக சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணனே தெரியாமல் டென்ஷனாக இருப்பாங்க, கோபம் வந்து கொண்டே இருக்கும். அவங்கக்கிட்ட நல்ல ஒரு வைப்ரேஷனே இருக்காது. முழுக்க வெறும் நெகட்டிவ் எனர்ஜி முழுக்க நிறைஞ்சு இருக்கும். எதுவுமே அவங்களுக்கு நேர்மறை எண்ணங்களே இருக்காது, எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும். இது நடக்குமா, இது கிடைக்குமா, இது செஞ்சால் நடக்காது, இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டோடையே இருப்பீங்க. இந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, பயம் பதட்டம் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை தண்ணீரை பார்த்து தினமுமே நீங்கள் சொல்லலாம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. குடிக்க போகிற தண்ணீரை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி தான் நமக்கு தேவைப்படும். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த தண்ணீராக இருந்தாலும் சரி, நீங்கள் லெமன் கலந்த தண்ணீராக இருக்கலாம், இல்லை உப்பு கலந்த தண்ணீரை குடிப்பாங்க. இது போல் எந்த தண்ணீராக இருந்தாலும் சரி ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க. கிளாஸ் கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம், எவர் சில்வர் கிளாஸாக இருக்கலாம், எந்த ஒரு கிளாஸாக கூட இருக்கலாம். சுத்தமான தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தூங்கி ஏந்திரிக்கிங்க பாருங்கள், அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுடைய 2 கைகளிலுமே அந்த கிளாஸ் உங்கள் கையில் வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். ஐ எம் அமேசிங், ஐ எம் அமேசிங், ஐ எம் அமேசிங், ஐ எம் அமேசிங், ஐ எம் அமேசிங் அப்படின்னு 11 முறை சொல்லுங்கள். அடுத்தது ஐ எம் ஏ பாசிட்டிவ் பர்சன், ஐ எம் ஏ பாசிட்டிவ் பர்சன், ஐ எம் ஏ பாசிட்டிவ் பர்சன், ஐ எம் ஏ பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னு 11 முறை சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிடலாம். வேறு எதுவும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு அன்றைக்கே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது நடக்காத விஷயம் இருக்குது, ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குது, வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை இது வரைக்கும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் செஞ்சுட்டு வர 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 நல்ல ஒரு வாழ்க்கை மேஜிக் போல் மாற ஆரம்பிக்கும். இதை செய்த 24 மணி நேரத்திலே நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கொஞ்சம் மெனக்கட்டு ஒன்றுமே கிடையாது. ₹1 கூட செலவு பண்ண போகிறதில்ல, பூஜை பண்ண போகிறதில்ல, விரதம் இருக்க போகிறதில்ல, மந்திரம் கூட சொல்ல போகிறதில்ல. உங்களுக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. தண்ணீரை கையில் வச்சு நான் சொன்ன இந்த 2 வார்த்தையை மட்டும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சத்தியமான உண்மைங்க. நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஒரு முறை நீங்கள் ஒரு மெனக்கெட்டு ஒரு 30 நாள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளும் விலகும். உடலில் நோய்கள் இருந்ததுன்னா சிறுக சிறுக அந்த நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் உங்கள் மனசில் இருந்தாலும், உங்களை சுற்றி இருந்தாலும், இதை செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்
வைப்ரேஷனும், நீங்கள் நல்ல ஒரு சிறந்த மனிதராகவும், நீங்கள் தொட்டதெல்லாம், அதாவது நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது சத்தியமான உண்மைங்க. பல லட்சம் பேர் பலன் கண்ட அற்புதமான ஒரு மெத்தடுங்க. அதாவது இது வந்து சயின்டிஃபிக்காகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது, ஆன்மீக ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க ஒரு முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் தண்ணீரை கையில் வச்சுட்டு இதே வார்த்தையை சொல்லிவிட்டு குடிச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இது நிகழ்த்த ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.